ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தயிர் சாதம் எப்படி செய்கிறங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து குக்கரில் சாப்பாடு வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா குழைவாக வெந்திருக்குது. இப்போ நம்ம வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தயிர் வந்து சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். இது வந்து நமக்கு பாக்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தயிர் கம்மியாகவும் பால் அதிகமாகவும் ஊற்றிக்கணும். நான் இங்கே வந்து 1/2 டம்ளர் கொஞ்சம் மேலே வந்து பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த நம்ம பாலை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். பால் ஊற்றினா ரொம்ப நேரம் வந்து குழைவாக இருக்கும். சாப்பாடுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை கிளறிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கிளறி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாங்க. அது கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு வந்து கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை மிளகா, வரமிளகா, இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் கிஸ்மஸும் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை வந்து நம்ம தயிர் சாதத்து கூட சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சதை எடுத்து ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம மல்லித்தலை தூவிக்கலாங்க. கொஞ்சமாக தூவி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஓகேங்க, சுவையான தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.